சரும பராமரிப்புல இயற்கை தான் சிறந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த இயற்கையான குளியல் பொடியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த குளியல் பொடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றது மட்டும் இல்லாம உடல் முழுவதும் கருத்து போன நம்ம சருமத்தை வெண்மையாக்குறதுக்கும் உதவும். இந்த குளியல் பொடி செய்யறதுக்கு நமக்கு தேவையானது அஞ்சு பொருட்கள் தான். அது என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நமக்கு தேவையானது பட்டை. இத ஆங்கிலத்துல சினமன் ஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே நம்ம சருமத்தை சுத்தம் செய்யறது மட்டும் இல்லாம பிளாக் ஸ்பாட்ஸ்னு சொல்லப்படுற கரும்புள்ளிகளையும் போக்கும். இந்த சினமன்ல ஆன்டி வைரல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஸ்கின்னோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவும். இரண்டாவதா நம்ம எடுக்க போற பொருள் வசம்பு. இத பேர் சொல்லாதது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுல அதிக அளவுல விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ன ஏஜிங்ல இருந்து பாதுகாக்கும். நம்ம முகத்துல ஓபன் போர்ஸ் இருந்தா அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியே கொண்டு வரறதுக்கும் முக சுருக்கங்கள் வர விடாம தடுக்கும். இந்த வசம்பு எண்ணெய் பசை சருமத்துக்கு ரொம்பவே சிறந்தது. அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது அதிமதுரம். ஆங்கிலத்துல லிக்கோரைஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இதுல அதிக அளவுல இருக்கு. வெயில்ல எக்ஸ்போஸ் ஆறதுனால வரக்கூடிய ஸ்கின் டேனையும் கம்மி பண்ணும். இதுல ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவுல இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் பிக்மெண்டேஷன்ஸை கம்மி பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஆக்னி மார்க்ஸை ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம புதியதா எந்தவித ஆக்னியும் உங்க முகத்துல வராம பாதுகாக்கும். புலிவிழந்த சருமத்தை வெண்மையாக்குறது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹெல்தியாவும் வச்சுக்கும். அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது மஞ்சிஸ்தா. நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன்ல இந்த மஞ்சிஸ்தாக்கு பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே இதுல அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் அதிக அளவில் இருக்கு. மற்ற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்ல வந்த ரேஷஸா இருக்கட்டும், ரெட்னஸா இருக்கட்டும், இல்ல ஆக்னிஸா இருக்கட்டும், அதை எல்லாத்துக்கும் ஹீல் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நம்ம முகத்துல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், பிளமிஷஸ், ஸ்கின் டல்னஸ் இது எல்லாத்தையும் போக்கி நம்ம ஸ்கின்னை பேலன்ஸ்டாவும் ரேடியண்டாவும் வச்சுக்கும். நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு சிறந்த பொருள்னே சொல்லலாம். அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது உளுந்து. இதுல இயற்கையாவே ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவுல இருக்கு. அதனால நம்ம ஃபேஸ்ல இருக்க டல்னஸை குறைச்சு அன்ஈவன் ஸ்கின் டோனையும் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணும். இதுல இருக்க எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் நம்ம ஸ்கின்னை ஹெல்தியாவும் க்ளோயிங்காவும் வச்சுக்கும். இது எண்ணெய் பசை சருமத்துக்கு ரொம்பவே சிறந்தது. இப்போ இந்த நலுங்கு மாவு எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். பட்டை தூள் 10 கிராம், வசம்பு தூள் 25 கிராம், அதிமதுரம் தூள் 25 கிராம், மஞ்சிஸ்தா பவுடர் 25 கிராம், உளுந்து பவுடர் 25 கிராம். இந்த உளுந்து கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம், இல்ல தோல் நீக்கிய உளுந்தையும் எடுத்துக்கலாம். இந்த எல்லா பவுடரையும் ஒன்னா கலந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 பொருட்களை மட்டும் வச்சு குளியல் பவுடரா யூஸ் பண்ணலாம். இல்லனா இது கூட பேஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கடலை மாவு இல்லனா பைத்த மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்க சருமம் எண்ணெய் பசை சருமமா இருந்தா கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது உங்க முகத்துல இருக்க எக்ஸ்ட்ரா ஆயிலை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். மற்றபடி உங்க ஸ்கின் எந்த டைப்பா இருந்தாலும் பைத்த மாவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கடலை மாவு இல்ல பைத்த மாவு எது யூஸ் பண்றதா இருந்தாலும் 25 கிராம்ல இருந்து 50 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சொன்ன அளவுகள்ல எல்லா பொருட்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த குளியல் பவுடரை மிதமான சூட்ல இருக்க தண்ணீர்ல குழைச்சு உங்க உடல் முழுவதும் தேய்ச்சு குளிச்சிட்டு வரலாம். நாம எந்த ஃபேஸ் பேக்கா இருந்தாலும் அதுல மிதமான தண்ணி ஊத்தி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்துல இருக்கக்கூடிய துவாரங்கள் திறந்து அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேற உதவும். இந்த பவுடரை நீங்க ஒரு ஃபேஸ் பேக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்க 1 ஸ்பூன் இந்த ஹெர்பல் பாத் பவுடரோட தேவையான அளவு காய்ச்சாத பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு 10ல இருந்து 15 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வாங்க. இதை நீங்க ஃபேஸ் பேக்கா பயன்படுத்தும் போது ஆல்டர்னேட் டேஸ்ல பயன்படுத்தலாம். இந்த பாத் பவுடரை 15 வயசுக்கு மேல இருக்கவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
கண்டிப்பா இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது ஒரு மாசத்திலேயே உங்க ஸ்கின் டோன் நல்லா என்ஹான்ஸ் ஆகியிருக்கிறத நீங்களே பாப்பீங்க. இந்த மாதிரி எஃபெக்டிவான குழந்தைங்க யூஸ் பண்ற பாத் பவுடர் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நிச்சயமா அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.